அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நேற்று ஒரு ஆட்டோவில் பயணம் செய்து வீடு திரும்பியதும் அவருக்கு கூகுள் பே மூலமாக பணம் கொடுக்க முயன்றேன். எப்போதாவது ஒரு முறை ஏற்படுவது போல சர்வர் பிரச்சனை வந்தது. பணம் போனதா இல்லையா தெரியவில்லை. சிஸ்டம் பணம் டெபிட் செய்யவில்லை, இல்லை என்றும் சொல்லவில்லை. சரியான கன்ஃபர்மேஷன் தெரிய 48 மணி நேரம் வரை ஆகலாம் என்றது. ஆட்டோக்காரருக்கு கேஷாக பணம் கொடுத்துவிட்டு பின்னால் அவருக்கு கூகுள் பே பணமும் வந்து இரட்டை பேமெண்ட் ஆகிவிட்டால் கூகுள் பே வழியாக திரும்பி தர சொன்னேன். என்னுடைய மொபைலை நம்பரை அவருக்கு தந்து அவரது மொபைல் நம்பரையும் வாங்கி கொண்டேன். இன்று மாலை அவருக்கு கூகுள் பேவும் ஆகிவிட்டதாக எனக்கு மெசேஜ் வந்துச்சு. அவருக்கு கால் செய்து விவரத்தை சொன்னேன். சார், நேற்று விஜயநகரில் விட்டீங்களே, கூகுள் பே போகலை, கேஷ் கொடுத்தேனே. ஆமாம் சார், சொல்லுங்க என்றார் ஆட்டோக்காரர். அந்த அமௌண்ட்டு கூகுள் பே ஆயிடுச்சு, எனக்கு பேங்க்லேருந்து மெசேஜ் வந்தது. அப்படியா சார், நான் செக் பண்ணி பார்க்குறேன், திரும்ப கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னார். ஃபோனை கட் செய்தார். சிறிது நேரம் கழித்து அவரிடமிருந்து ஃபோன் வந்துச்சு. சார், அது என் ஒய்ஃபு நம்பரு, கன்ஃபார்ம் செய்ய முடியல, அவங்க ஃபோன் பிஸியாக இருக்குது, வீட்டுக்கு போனதும் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு சொன்னார். நானும் ஓகேன்னு சொன்னேன். 1 மணி நேரம் கழித்து மறுபடி அவரிடம் இருந்து ஃபோனு. சார், செக் பண்ணிட்டேன், வந்திருக்கு, உங்களுக்கு திரும்பி அனுப்பிட்டேன், வந்துச்சான்னு பாருங்கள் சார்னு சொன்னார். கூகுள் பே ஓப்பன் பண்ணேன். வந்துச்சு சார், ரொம்ப நன்றி, உங்கள் நேர்மையை பாராட்டுகிறேன் என்று சொன்னேன். அவரும் ஓகே சார்னு சொன்னார். எனக்கு 7 வருஷங்களுக்கு முன்பு இன்னொரு ஆட்டோக்காரர் ஓலா மணியிலும் பணம் வாங்கி கொண்டு நான் அதுவும் போகின்றது என்று ஞாபக மறதியாக கேஷும் கொடுத்ததை வாங்கி கொண்டதும் ஞாபகம் வந்துச்சு. அவருக்கு 4-5 முறை ஃபோன் செய்து எடுக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஆட்டோக்காரர்களும் இருக்கிறார்கள். நேர்மையாக பணத்தை திருப்பி தந்த ஆட்டோக்காரர்களும் இருக்கிறார்கள். எனக்கென்னவோ இப்படிப்பட்டவர்கள்தான் அதிகம் என்று தோன்றுகின்றது. ஏன் தெரியுமா? இதற்கு முன் ஒரு முறை ஆட்டோவில் போய்விட்டு இறங்கிய இடத்தில் கூகுள் பே செய்ய போனால் நெட்வொர்க் இல்லாமல் செய்ய முடியாமல் போனது. அவரிடம் நம்பர் வாங்கி கொண்டு, சார், கேஷ் கையில் இல்லை, உங்கள் நம்பருக்கு நெட்வொர்க் கிடைச்சதும் ட்ரான்ஸ்ஃபர் செய்கிறேன் என்று சொன்னேன். பரவாயில்ல சார், இந்த நம்பருக்கு பண்ணிடுங்க. ரொம்ப சாரி சார், நெட்வொர்க் இல்லை சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, டென்ஷன் ஆகாமல் போங்க, நெட்வொர்க் வந்ததுமே ட்ரான்ஸ்ஃபர் செய்யுங்க அப்படின்னு சொன்னார். நான் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் செய்ய கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆனது. இடையில் அவர் ஒரு முறை கூட எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. ட்ரான்ஸ்ஃபர் செய்துவிட்டு அவரை கூப்பிட்டு உதவிக்கு நன்றி அப்படின்னு சொன்னேன். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நம்பிக்கை என்பது ஒரு சுழற்சி. நம்பினால் நம்புவார்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே, இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.